என்னை விடாமல் துரத்திய பயமும் உண்மையும் சம்பவம். ஒன்று கொல்லிப்பிசாசா மூங்கில் தோப்பா? அது 1986ஆம் ஆண்டு. ஒரு நாள் நானும் என் நண்பனும் திரையரங்கில் செகண்ட் ஷோ படம் பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தோம். அப்போது குளக்கரைக்குச் சென்று சிகரெட் பிடித்துவிட்டு இயற்கை உபாதைகளை கழித்துவிட்டு வரலாம் என்று சென்றோம். அந்தச் சமயத்தில் எனக்கு பிசாசுகள் மீது அதிக நம்பிக்கை இருந்தது. அக்காலத்தில் இப்பொழுது இருப்பது போல மின்சார வசதியோ தெருவிளக்குகளோ கிடையாது. தூரத்தில் ஏதோ ஒரு பெரிய தீ பரவி வருவது போல தெரிந்தது. ஏதோ ஒரு உருவம் தீயோடு நடந்து வருவது போலவே எங்களுக்கு தோன்றியது. நானும் நண்பனும் என்னடா இது இப்படி வருது என்று யோசித்துக் கொண்டிருந்த போதே அந்த உருவம் எங்களை நோக்கி நெருங்கி வந்தது. அப்போது என் நண்பன் பயந்து போய், மாப்ளே, அது கொல்லிப்பிசாசுடா, நம்மளை துரத்திட்டு வருது என்றான். சரியாக நள்ளிரவு 2:30 மணி இருக்கும். பயத்தில் நாங்கள் இருவரும் அங்கிருந்து தலைதெறிக்க ஓடி வந்தோம். கடைவீதியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது, நம்மளை அந்த பிசாசு தேடி வரும் என்று என் நண்பன் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். மறுநாள் காலை, சரி, அங்கே என்னதான் இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று பயத்துடனேயே சென்றோம். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. அரண்டவன் கண்ணுக்கு இருட்டெல்லாம் பேய் என்பார்களே, அதுபோலத்தான் எங்களுக்கும் ஆகியிருந்தது. அங்கே ஒரு மூங்கில் தோப்பு இருந்தது. அங்குள்ள காய்ந்த இலைகள் தீப்பிடித்து எரிந்ததும் காற்றில் அவை அசைந்ததும் தான் இருட்டில் ஒரு ஆள் நெருப்போடு நடமாடுவது போலத் தெரிந்திருக்கிறது. சம்பவம் 2. பெயர் சொல்லி அழைத்த கருவேல மரம். இந்தச் சம்பவம் நடந்து 5 வருடங்களுக்குப் பிறகு எனக்கு 22 வயதான போது இன்னொரு அனுபவம் ஏற்பட்டது. அப்பொழுது பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைக்காக பக்கத்து ஊருக்குச் செல்ல வேண்டியிருந்தது. அதிகாலை 3 அல்லது 4 மணி இருக்கும். வீட்டில் தண்ணீர் வசதி இல்லாத காலம் என்பதால் குளக்கரைக்குச் சென்று குளித்துவிட்டு பல்லு விளக்கிவிட்டு வருவது வழக்கம். நான் குளக்கரையில் அமர்ந்து பீடி குடித்துவிட்டு பிரஷ்ஷில் பேஸ்ட் வைத்து பல்லு விளக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது யாரோ என் பெயரைச் சொல்லி பின்னாடியிருந்து கூப்பிடுவது போலத் தெரிந்தது. நான் திரும்பிப் பார்த்தேன். யாரோ ஒரு ஆள் அமர்ந்து கொண்டு 2 கைகளையும் அசைத்து வா வா என்று கூப்பிடுவது போல எனக்குத் தோன்றியது. பயத்தில் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பல்லு விளக்கிக் கொண்டே கவனித்தேன். மீண்டும் என் பெயரைச் சொல்லி யாரோ அழைப்பது கேட்டது. இப்போது எனக்கு பேய் பிசாசுகள் மேல் நம்பிக்கை குறைந்துவிட்ட காலம் என்பதால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, யார் நம் பெயரைச் சொல்லி அழைப்பது? குளத்தில் யாருமில்லையே என்று உற்றுப் பார்த்தேன். மெல்ல விடியத் தொடங்கியது. வெளிச்சம் வந்தவுடன் தைரியமாக அருகில் சென்று பார்த்தேன். அங்கே ஒரு கருவேல மரம் இருந்தது. அதில் ஒரு பழைய துணி, சாக்குப்பை என நினைக்கிறேன், சிக்கியிருந்தது. காற்று பலமாக வீசும்போது அந்த துணி அசைவதும் நான் பல்லு விளக்கும்போது ஏற்பட்ட சத்தமும் சேர்ந்து யாரோ என் பெயரைச் சொல்லி அழைப்பது போலவும் கையாட்டி கூப்பிடுவது போலவும் ஒரு பிரமையை ஏற்படுத்தியிருந்தது. முடிவு, இந்த 2 சம்பவங்களும் எனக்கு ஒரு பெரிய பாடத்தைக் கற்றுக் கொடுத்தன. நம் மனதிற்குள் இருக்கும் பயம்தான் பேயாக உருவெடுக்கிறது. உண்மையை ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகத்தில் பேய் என்பது எதுவுமே இல்லை என்பதை நான் உறுதியாக புரிந்து கொண்டேன். கிராமத்து வாழ்க்கை, சிறுவயது பயம் மற்றும் தந்தையின் பகுத்தறிவு கலந்த அந்த இரவை ஒரு அழகான கட்டுரையாக கீழே கொடுத்துள்ளேன். இருட்டும் பயமும் ஒரு சிறுவயது நினைவலை நம்மைச் சுற்றி பேய்களும் பிசாசுகளும் இருப்பதாக நம்பப்பட்ட ஒரு காலம் அது. அன்றைய காலகட்டத்தில் பெரியவர்கள் சொன்ன பல கதைகள் ஒரு கட்டுப்பாட்டிற்காகச் சொல்லப்பட்டவை என்றாலும் சிறு வயதில் அவை நம்மை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தின. குறிப்பாக அசைவ உணவின் வாசனைக்கும் காத்து கருப்பு ஆண்டுவதற்கும் முடிச்சு போட்டுச் சொல்லப்பட்ட கதைகள் ஏராளம். மழைக்கால இரவும் அம்மா தந்த கட்டளையும். அன்றைய ஒரு மழைக்கால மாலை பொழுது எனது தாயார் என்னை கடைவீதிக்குச் சென்று இரவு உணவிற்காக புரோட்டா வாங்கி வரச் சொன்னார்கள். எனது தந்தை ஒரு மீனவர். பொதுவாக மீனவர்கள் அதிகாலை 3 மணிக்கே எழுந்து கடலுக்குச் செல்பவர்கள்.
குளிர் அதிகமாக இருக்கும் என்பதால் கடற்கரைக்கு கஞ்சி எடுத்துச் செல்வதை தவிர்த்து புரோட்டா, இடியாப்பம் போன்ற உணவுகளையே விரும்பி உண்பார்கள். அன்று இரவு 8 அல்லது 9 மணிதான் இருக்கும். இன்றைய காலத்தில் இது சீக்கிரமான நேரமாகத் தெரிந்தாலும் தெருவிளக்குகள் குறைவான அன்றைய கிராமத்துச் சூழலில் அது நள்ளிரவு போன்ற நிசப்தத்தை தந்தது. இருட்டுச் சந்தும் அந்த மர்மமான சத்தமும். வீட்டில் குடை கூட இல்லாத அந்த மழை நாளில் ஒரு சாக்குப் பையை தலைக்கு மேலாக போர்த்தி கொண்டு கையில் ஒரு வாளியில் குருமாவோடு கடைக்குச் சென்றேன். புரோட்டாவை வாங்கிக் கொண்டு வீடு நோக்கித் திரும்பும்போது என் இதயம் வேகமாகத் துடித்தது. எங்கள் வீடு அந்த தெருவின் கடைசியில் இருந்ததால் வீட்டுக்குச் செல்லும் வழி மிகவும் இருட்டாகவும் குறுகலாகவும் இருக்கும். நான் நடந்து வரும்போது எனக்கு பின்னாடியே யாரோ ஒருவர் தொடர்ந்து வருவது போன்ற சத்தம் கேட்டது. நான் நின்றால் அந்தச் சத்தம் நின்றது. நான் நடந்தால் மீண்டும் கேட்டது. அக்கம் பக்கத்தில் ஒரு மனித நடமாட்டம் கூட இல்லை. நாய்களின் குரைப்பும் பூனைகளின் அலறலும் என் பயத்தை இன்னும் அதிகமாக்கியது. நிச்சயமாக பேய்தான் நம்மை பிடிக்க வருகிறது என்று உறுதி செய்து கொண்டேன். தந்தையின் விளக்கம். உடைந்த பயம் ஒரு வழியாக மூச்சிறைக்க வீட்டுக்கு வந்து சேர்ந்த நான் நடந்ததை என் தந்தையிடம் கூறினேன். என் தந்தை பேய், பிசாசு போன்ற நம்பிக்கைகளில் துளியும் ஈடுபாடு இல்லாதவர். நான் சொன்னதைக் கேட்டு அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், இந்த உலகத்தில் பேய், பிசாசு என்று எதுவுமே இல்லை. எல்லாம் உன் மனப்பயம்தான். நீ நடந்து வரும்போது உன் காலில் இருந்த செருப்பு இற்று போயிருந்ததால் அது தரையில் உராயும் சத்தம்தான் உனக்கு பின்னால் யாரோ வருவது போன்ற பிரமையை ஏற்படுத்தியிருக்கிறது. அத்தோடு அவர் நில்லாமல், பேய் என்று ஒன்று இருந்தால் நடுநிசியில் மீன் பிடிக்கச் செல்லும் எங்களை ஏன் அவை பிடிப்பதில்லை? மீன் குழம்பு வாசனைக்கு பேய் வரும் என்பது உண்மையானால் அந்த வாசனையை மறைக்க கையில் சுண்ணாம்பு தடவினால் பேய் பயந்து விடுமா என்ன? என்று அவர் கேட்ட கேள்விகள் என் அறியாமையை உடைத்தன. அன்று என் தந்தை உடைத்தது ஒரு செருப்புச் சத்தத்தை மட்டுமல்ல, என் ஆழ்மனதில் விதைக்கப்பட்டிருந்த தேவையற்ற அச்சத்தையும் தான். அந்த இரவு பயணம் எனக்கு ஒரு பெரிய சாகசமாகத் தெரிந்தது. இன்று மின்னொளியில் கிராமங்கள் ஜொலித்தாலும் கையில் குருமாவோடு சாக்குப்பையை தலைக்கு மேல் பிடித்தபடி இருட்டுச் சந்தில் என் நிழலோடு நான் நடத்திய அந்த போராட்டமும் தந்தையின் பகுத்தறிவும் வாழ்நாள் பாடமாக என்னோடு இருக்கிறது.